ஹூ வில் க்ரை வென் யூ டை? நாம் இறந்தால் நமக்காக யார் அழுவாங்க? இது வெறும் கேள்வி இல்லை, இது ஒரு கண்ணாடி. நம்மளே அளவீடும் செய்யும் ஒரு கண்ணாடி போல இது. நினச்சி பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சோன்றதில்ல, எத்தனை இதயங்களை தொட்டிருக்கோன்றதில் இருக்குது, எத்தனை பதவிகள் அடைஞ்சோன்றதில் இல்லை, எத்தனை பேர் உயர்த்தி விட்டோன்றதில் இருக்குது. நமக்காக யார் அழுவாங்க? என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனோட கஷ்டத்தை கேட்க போயிருப்பான் இல்லையா, அவன் கண்டிப்பாக அழுவான். என்னைக்கோ ஒரு நாள் யாரும் கைவிடும் பொழுது நம்ம கை கொடுத்துட்டு தூக்கியிருப்போம் இல்லையா, அவன் கண்டிப்பாக நமக்காக அழுவான். யாருமே இல்லாமல் ஒதுக்கப்பட்டு எந்த ஒரு கேர் இல்லாமல் இருந்திருப்பான், அவனை நம்ம கேர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கேரை நினச்சி கண்டிப்பாக ஒருத்தன் அழலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. வாழ்க்கைன்றது நமக்காக கிடைக்கிற கைத்தட்டலையோ நமக்காக கிடைக்கிற பாராட்டலையோ இல்லை. நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை நினச்சி நடக்கிற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் இருக்குது. நாம் இருக்கும்போது நம்ம கொடுக்குற அந்த ஒரு அமைதியில், சந்தோஷத்தில் இருக்குது. நாம் பேரை நினைக்கும் பொழுது அவங்களுடைய உள்ளத்துலேயும் உதட்டிலையும் வர புன்னகையில் இருக்குது. நம்ம இல்லைனாலும் நம் பேர் காப்பாற்றப்படுது இல்லையா, அதில் இருக்குது. நம்மளை நினச்சி ஒரு கண்ணீர் விழுது இல்லையா, அதில் இருக்குது வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி அன்பை உங்களுடைய ஆயுதமாக்கிக்குங்க. கருணையை உங்களுடைய கேடயமாக மாற்றுங்க. என்னைக்கோ எங்கேயோ ஒருத்தன் உங்களுக்காக அழுவான். என்னைக்கோ எங்கேயோ ஒருத்தன் ஐ மிஸ் யூன்ற வார்த்தையை சொல்லுவான். இதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ.